ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்ப ஆளாளுக்கு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிய. நீங்க தானே சொன்னீங்க எங்க கூட்டணிய பார்த்து ஸ்டாலின் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாப்புல. அவரோட தோல்வி இப்பயே அவருக்கு பயத்தை கிளப்பி விட்டுருச்சு. திமுக திணறுது, திமுக பதறுது. எல்லாம் நீங்க சொன்னது. அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிற ஆளுங்க ஏன் இப்ப கதறீங்க? புரிய ஒரே ஒரு மீட்டிங் தயா பேசினாரு. ஒரு மீட்டிங்கு அவர் சுத்தி வளர்ச்செல்லாம் சொல்லல, ஸ்ட்ரைட் அட்டாக். இன்னும் சொல்ல போனா சேலஞ்சு பண்ணியிருக்காரு. உங்களால முடிஞ்சா உங்ககிட்ட இருக்க அத்தனையும் நீ என்னைய யூஸ் பண்ணிக்க. இந்த ஒரு வருஷம் நீ என்னென்ன பண்ணுவன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எல்லாத்தையும் பண்ணி உன்னால முடிஞ்சா ஜெயிச்சு பாருன்னு இருக்காரு. அவர் சொன்னதுல என்ன தப்பு? அது இல்லாம அமித்ஷாவை பார்த்து ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிருக்காப்புல. நான் கேட்கிறேன், இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு இருக்காரு. பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்கள தோக்கடிக்க, ஆட்சியை பிடிங்க, தமிழ்நாட்டுல வந்து உட்காருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா சொல்றதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? ஆனா ஒண்ணு அவரு ஐயா ஸ்டாலின் மறந்துட்டாப்புல. அதாவது பதில் தெரியாதவன்கிட்ட கூட கேள்வியை கேட்கலாம். கேள்வியே என்னன்னு தெரியாதவன்கிட்ட போயிட்டு கேள்வியை கேட்டா பாவம் அவங்க பதிலுக்கு எங்க போவாங்க? யோசிச்சு பாருங்க. இனிமேலாவது அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை பார்த்து கேளுங்க. முதல்ல அவங்க கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. அவர் இப்படி பண்ணிருக்க கூடாதுதான், செஞ்சிருக்க கூடாதுதான். சும்மா அடிச்சாலும் பரவாயில்ல, திருக்கவாளை எடுத்துட்டு திருப்பி திருப்பி அடிச்சிருக்காப்புல. அதுவும் அடிச்ச இடத்துலயே அடிச்சிருக்காப்புல. என்ன அடிச்சிருக்காரு? நீ யார மிரட்டி கூட்டணி வச்சாலும் சரி, நீ எங்கிட்ட என்னென்ன யார் யார வச்சு ஏவி விட்டாலும் சரி, உன்னால எவ்வளவு தூரம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டை நீ அடக்கணும்னு நினைச்சாலும் சரி, அடையணும்னு நினைச்சாலும் சரி, உன்னால முடியாது. இதத்தான் அவரு சொல்லியிருக்காரு. உள்ளதை தானே சொல்லி இருக்காரு. ஓபன் சேலஞ்சு. என்ன பிரச்சனைனா, அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி வச்சாங்கல்ல. இப்ப இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி, ஒரு வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சு நீ இங்க வந்தாலும் நீ குப்புற விழுகத்தான் போற அப்படின்றத அவரு தெளிவா சொல்லியிருக்காப்புல. இப்படி அவர் அடிச்சிருக்க கூடாதுதான்ப்பா. பாவம் என்னதான் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ இதைத்தான் ஒட்டிக்கிட்டு இருந்தியா நைட்டு பூரான்னு உதச்சிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க எந்த நம்பிக்கையில மறுபடியும் இதை உட்கார்ந்து ஒட்டுவாங்க? அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். இப்ப அவர் கேட்டதா அமித்ஷாட்ட கேட்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண நல்லது பண்ண நல்லது பண்ணன்றிய, என்ன நல்லது பண்ண சொல்லு பார்ப்போம். எங்க நீட்டு விளக்கு, நான் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு அளிக்கிறேன், கொடுக்க முடியுமா? தரத்துக்கு மனசு இருக்கா? முடியாது இல்ல. சரி, அத்தை விடுங்க. தமிழ்நாட்டுக்கு சிறப்பு நிதி ஏதாச்சும் கொடுத்திருக்கேன்னு ஒரு லிஸ்ட் போட முடியுமா? கொடுக்க வேண்டிய நிதியை நியாயமா உன்னால இது வரைக்கும் நீ கொடுத்திருக்கியா? அதை நான் லிஸ்ட் போட முடியுன்றார். வர வேண்டியதே ஒழுங்கா வரல, இத சிறப்பு நிதியை வேற ஏதாச்சும் நீங்க செஞ்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு? அவர் கேட்கிறாருப்பா, அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னும் அவர் லிஸ்ட் நிறைய போடுறாப்புல. அவரு அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்து அப்படியே குச்சியை விட்டு கொடாஞ்ச மாதிரி ஆகி போச்சு. எங்கன்னு தான் தெரியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவர் சொன்னது நடந்திருக்கு. சட்டபூர்வமாவே அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பல தடவை போயிட்டு வந்திருக்காரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆளுநர் விஷயம். ஆளுநருக்கு கட்டுப்பட்டுதான் அந்த ஸ்டேட் இருக்கணும், ஆளுறவங்க இருக்கணும் அப்படின்னு வந்து பாசக நினைக்குது. ஆனா அவர் என்ன சொன்னாரு? அப்படியெல்லாம் கிடையாது, அவருக்கு நாங்க கட்டுப்பட்டவன் இல்ல, எங்களுக்கு தான் அவர் கட்டுப்பட்டவன் எத்தனையோ முறை எடுத்து சாஃப்டா சொன்னார். ஆனா நம்ம அதை கேட்டு பேசாம இருந்தோமா? இவங்க எல்லாம் சும்மா கடைசி வரைக்கும் வாயிலேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாம வந்து என்ன செய்யறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்போம். நீங்க நினைச்சீங்க அது இதான் ஒட்டு மொத்தமா மூட்டையை முடிச்ச கட்டி அமுச்சு விட்டாப்புல. இப்ப ஆளு தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காப்புல. டெல்லிக்கு எல்லாம் ஓடுறாரு. தேவையா? அது இதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதை விட இன்னொரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் செந்தில் பாலாஜி என்னன்னா, நான் நீக்கிறேன், அமைச்சரவையிலேருந்து எடுக்கிறேன், திரும்ப அவர் அமைச்சர் ஆகக்கூடாது, எவ்வளவோ போராடி பார்த்தாப்புல. செந்தில் பாலாஜிக்கும் ஆளுநர் ரவிக்கும் என்ன சம்பந்தம்? அவரு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்ல
செலக்ட் ஆகி எலெக்ட் ஆகி வந்தவர், கரெக்டு தானே? நீங்க சிபாரிசுல வந்தவங்க. இதுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு பர்சனலா அவர் மேல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு பிரஷர் போட்டா? இத பல முறை ஆனா கொடுத்த வேகத்துக்கு அப்படியே ரிட்டர்ன் வாங்கிட்டாப்லயே, இந்த வாந்தி எடுத்தது அப்படியே மறுபடியும் உள்ள போற மாதிரிதான் கணக்கு. அது உண்மையில அதுதான் அவமானம் இல்லையா? அதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஐயா பொன்முடி பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னாப்புல, நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? ஒன்னும் தெரியாத கொண்டாந்து ஆளுநரை உட்கார வச்சுட்டா நாங்க என்னதாயா பண்றதுன்ற மாதிரி அதையும் நடத்தி காமிச்சா. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது எல்லாமே சட்ட அரசியலமைப்பு மூலியமா தான் போச்சு. அதாவது இப்ப ஐயா இவர் மோடி வந்தப்ப சொல்லிட்டு போனாங்கல்ல, இந்த அழுதுகிட்டே இருக்காங்கய்யா, எவ்வளவு கொடுத்தாலும் அழுகுறாங்க, இவங்களை வச்சு நாங்க என்னதான் பண்றது, எவ்வளவுதான் நாங்களும் எடுத்து கொடுக்கறது, எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதே தான் ஐயா முதல்வர் ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரு ஐயா மோடி முதல்வரா இருந்தப்ப என்ன சொன்னாரு, அது அப்படியே கேட்கிற, என்ன சொன்னாரு? ஒன்றியத்தை பார்த்து அன்னைக்கு முதல்வரா இருந்த மோடி கேட்டாரு, எங்களை எல்லாம் பார்த்தா பிச்சைக்காரங்களா தெரியுதா? உங்ககிட்ட வந்து நாங்க கையேந்து நிக்கணுமா? குடுக்கிறது நானு, திருப்பி கேட்டா கிள்ளி கொடுப்பீங்களோ? எங்களெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, எங்களுக்கும் எல்லா மரியாதையும் இருக்கு. இப்ப அதே தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் நடக்குது. அன்னைக்கு சொன்னீங்கல்ல, முதல்வர் இருக்கிறப்ப ஒரு பேச்சு, பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பேச்சா? இதே முதல்வர் அதாவது ஐயா மோடி சொன்னாப்ல, ஆளுநரை வச்சுக்கிட்டு ஒன்றியம் அதுக்கு ஏத்தாப்புல எல்லா ஸ்டேட்லயும் அவங்க ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, எங்களை ஆட்சியே பண்ண விட மாட்டேன்னா. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? அதைத்தான் கேட்கிறாங்க. அவர் கேட்டதுல இந்த கேட்டதே தப்பு, மரியாதை இல்லாம கேட்டாரு. எதையாச்சும் ஒண்ணு சொல்லிட முடியுமா உங்களால? அவர் மரியாதையா தான் கேட்டாரு, ஆனா உங்க மான மரியாதையெல்லாம் வாங்கிட்டாரு. அதுதான் உண்மை. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை அதையும் கேட்கிறாரு. டீலிமிட்டேஷன்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் அந்த 7 point something, அந்த பிரதிநிதித்துவம் கொஞ்சம் கூட குறையாதுன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோன்றாரு. அவர் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா பண்ணுவோம். அதே 1971 என்ன விகிதாச்சாரம் கொடுத்தாங்களோ, எந்த ரேஷியோவில் எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் அதே ரேஷியோவில் கொடுன்றாரு. இங்க வந்தவர் தமிழ்நாட்டுக்கு நாங்க குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரே தவிர கூட்ட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு கூட்ட மாட்டோம்னு சொல்லல. ஆட்டோமேட்டிக்கா அங்க கூட்டினா இங்க இருக்கிறது அப்படியே இருந்துச்சுன்னா மறுபடியும் நட்டம் எங்களுக்கு தான். ஏற்கனவே அவர் இதுக்கு முன்னாடி பிரிச்சப்ப கூடுதலா இருந்தது, அதாவது 42 கிட்ட இருந்தது. அப்ப அது 39 39+1 40 42 இருந்தது, நமக்கு 40 ஆக்கி விட்டு இதுதான் உங்களுக்கு அப்ப நம்ம ஒத்துக்கிட்டா. ஆனா இப்ப அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக, அதான் அவங்க சொன்னதை மேல இருந்து சொன்னதை தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுச்சு. ஃபாலோ பண்ண ஒரே ஒரு குற்றத்துக்காக எங்களை பள்ளத்துல பிடிச்சி தள்ளி விடுவீங்களா என்ன? அன்னைக்கு இருந்த அதே விஷயத்தை இன்னைக்கும் கொண்டு வா. அப்ப நீயும் ஃபாலோ பண்ணிருக்கணும்ல. எல்லாரும் ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு யாரும் எதுவும் அதை எதிர்க்க போறது இல்ல. இல்லை அவங்களுக்கு அதை அட்வான்டேஜா மாறணும்னா அதை பண்றோன்றாங்க. இல்லைன்றார். அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நல்ல டீலிமிட்டேஷன் பண்ணீங்க, மறுசீரமைப்பு பண்ணுங்க. ஆனா மறுசீரமைப்பு பண்றதுல எங்களுக்கு எந்த விதமான சேதாரமும் இருக்கக்கூடாது. அது கேட்கறதுல தப்பா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு பிரதமர் வந்து சொல்லிட்டு போறாரு, இங்க இருக்கிற ஐயா ஸ்டாலின் தான் சொல்லிட்டு போறாரு, அழுகிறாரு அழுகிறாரு அழுகிறாருன்ட்டு. யாரு அழுகிறது? இங்க உட்காந்து பேசிவிட்டு அங்க போய் உட்காந்து என்னால எவ்வளவு நேரம் தானே வலிக்காத மாதிரியே நடிக்கிறது, அங்க போய் உட்காந்து அழுக வேண்டியது. அந்த வேலையை தான் அவர் அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்க விடாம யாரையும் அதான் அவங்களால முடியல. இது அவங்க வந்து எதிர்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காவே அவங்களால உள்ள வர முடியல. ஒரு ஆளு 2 ஆளு தான், வெறும் ஒரு 2-3 பேரா இருந்தா பரவாயில்ல. இருக்கிறவன் பூரா அப்படியே இருந்தாங்க. இவர் பேசுறதெல்லாம் போய், இது பண்றதெல்லாம் பித்தலாட்டம், செய்யறதெல்லாம் துரோகம் அப்படின்னா எல்லாருக்கும் எரிச்ச வருமா வராதா? யோசிச்சு பாருங்களேன். அதைத்தான் அவர் கேட்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஒரு கூட்டணி, இந்த மிரட்டி கிரட்டி, அதுக்கப்புறம் உருட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரட்டி, இதையெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி ரெடி பண்ணிருக்கீல்ல, அந்த கூட்டணியை வச்சு ஜெயிக்க முடியும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஜெயிச்சு பாருங்க. இங்க ஒன்னும் செய்ய முடியாது. அடிச்சு சொல்ற 26 நாங்க தான்றாரு.
உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்றாரு. பண்ணி பாருங்க, இறங்கி போராடுங்க சார். அடிங்க. நீங்க அடிக்கிறது அந்த கட்சிக்கு, அவங்க செய்யறதை விட உங்க நல்லா தெரிஞ்சவங்க மக்களுக்கு இவங்க நமக்கு நல்லா செய்வாங்க, நமக்கு நல்லதை செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா போதும், உங்களை தூக்கி கொண்டு வந்து மேல வச்சிருவாங்க. ஆனா நம்ம செய்யறதெல்லாம் என்ன, இது அதாவது குத்தி 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 குத்துறதுக்கு இடமே இல்லை முதுகுல. அந்த அளவுக்கு தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கீங்க. இல்லாட்டி ஏன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதுக்கு இவ்வளவு கதறான்? ஓப்பனா கேட்கிறாருல சிஎம், செஞ்சதை சொல்லுங்க. தனியா சிறப்பா செஞ்சது என்ன? ஒண்ணு இல்ல, அந்த இதுக்கு பாதிப்பு, நீ வளர்ச்சிக்கு எதுவும் பண்ண வேண்டாம், பாதிப்பு, அந்த பாதிப்புல இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு எங்களுக்கு இவ்வளவு தூரம் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னவங்க தானே, அதைத்தானே பண்ணாங்க. ஆனா இப்ப ஐயா என்ன தெரியுமா சொல்றாரு, நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது நான் உன்னை தடுக்க போறதே இல்லை, நல்லா எடுத்துக்கோ, ஆனா கொடுக்கிறவன்ட்ட இருக்கிறத முழுசா புடிக்கணும்னு நினைக்கிறீங்க பத்தியா, திரும்ப தான் கொடுக்கணும்ல. எங்களை நீங்க இவ்வளவு விம்சை பண்ணியே நாங்க உங்களுக்கு எவ்வளவு தர்றோம், எங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்களுக்கு காட்டுறோம், அவங்களுக்கு கொடுத்து மொத்தமா குழியில கொண்டு போய் புதைக்கிறதுக்கு பதிலா எங்களுக்கு கொடுங்க, உங்களை தூக்கி கொண்டு எங்க உட்காரு நிறைய கொடுக்கலாம் அவங்களுக்கு, அதைத்தான் சொல்றாரு. அதை கேட்க மாட்டேன்றாங்க. ஆனா பாருங்க, ஒரே ஒரு முறை தான் பேசினாரு, அவங்க ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உடஞ்சு விழுந்து போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை, ஏன்னா இப்பயே இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இல்ல, உன்னை அங்கேயே வச்சு அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. அதுதான் அவங்களுக்கு இவ்வளவு கோபம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. நன்றி.